ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் அம்மு பாப்பாவை கடத்திட்டு போயிருக்காங்க. அதை விஜய் கண்டுபிடிச்சிடுறாருங்க. கண்டுபிடிச்சி ராகவ் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. குழந்தைய காப்பாத்திட்ட பிறகு ராகவை அடிச்சு துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ராகவும் ஓடுறாருங்க. ஓடும்போது ஒரு லாரி வந்து ராகவ் மேலே மோதிடுது. அதில் ராகவ் வந்து மயக்கமாகி விழுந்துடுறாரு. ராகவ் இறந்துட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரான்றது சரியா தெரியல. அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே போலீஸ் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் வந்து ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நடந்த கதையை எல்லாம் காவேரி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா, குழந்தை கிடச்சிட்டாமா அப்படின்றாங்க. குழந்தை கிடச்சிட்டாலாமா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் கேட்குறாங்க. நல்லா இருக்காமா, அதாவது நம்ம குடும்பத்துக்கு பகையாக இருந்தாங்களே ராகவு, பசுபதி, அவங்க பையன் ராகவ் தாம்மா குழந்தையும் கடத்தியிருக்கான். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையோ அதே மாதிரி விஜய் சார் வீட்லேயும் அவங்களுக்கும் பிரச்சனையாம்மா. விஜயோட ஒய்ஃபு காணாமல் போனதுக்கு கூட அவன்தான் காரணமாம்மா இப்போ கூட இல்லாததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. காவேரி அம்மாவும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் செஞ்ச பாவத்துக்கு அவன் பாரு, அவன் ஏதோ ஒழிஞ்சானே அது வரையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் வந்து அவங்க தாத்தாக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, ராகவ் தான் தாத்தா கடத்தியிருக்கான்னு. எப்படியோப்பா குழந்தைய நீ காப்பாத்திட்டியா, அது வரையும் சந்தோஷம். நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா குழந்தைய முதல்ல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. விஜயும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு தாத்தா சொல்கிறாரு, எப்படியோப்பா அந்த ராகவ் கிட்டேருந்து குழந்தைய காப்பாத்திட்ட, அதுவே போதும். காவேரியை பார்த்து, காவேரி உனக்கு ரொம்ப நன்றிம்மா, நீயும் விஜய் கூட வந்து குழந்தைய தேடி ரொம்ப அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்க, அதுக்காக உனக்கு நன்றிம்மா அப்படின்றாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, தாத்தா இதில் என்ன இருக்குது, விஜய்க்கு எப்படி அந்த குழந்தை மேலே அக்கறை இருக்கோ அதே போல் எனக்கும் அக்கறையாக இருக்குது. எனக்கும் அவளை பார்த்த பிறகு தான் நிம்மதியாக இருந்தது மனசு அப்படின்றாங்க. விஜயோட சித்தியும் வந்து காவேரி கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரிம்மா, குழந்தை காணோன்ற பதட்டத்தில் நான் என்னென்னவோ உன்னை பேசிட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் வீட்டுக்கு போக வேண்டாம் காவேரி, இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நீ காலையில் போ அப்படின்றாங்க. இங்கேயே தங்கிடுமான்றாங்க. உடனே விஜய் சித்தியும் சொல்கிறாங்க, இங்கேயே தங்குமா, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமான்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை அம்மா தனியாக இருப்பாங்க அப்படின்றாங்க. இல்லை நாங்களாம் உன்னை இங்கே தங்க சொல்கிறோன்னு சொன்னால் உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கம்மா, நீ ஒன்றா ஃபோன் போட்டு கேளு அப்படின்றாங்க. சரின்ட்டு காவேரியும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க, அம்மா இங்கே எல்லாம் ரொம்ப என்னை கம்பல் பண்ணுறாங்கம்மா, என்னை நீ நைட்டு இங்கே தங்க சொல்லி எனக்கு அது மாதிரி சூழ்நிலையாக இருக்குமான்றாங்க காவேரி. உடனே அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்ன பிறகு விஜய் வந்து கேட்குறாரு, என்ன மிஸ் உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டாங்களா இங்கே தங்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே காவேரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எந்த சொந்தக்கார வீட்லேயும் தங்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் இங்கேன்னு சொன்னதும் எதுவுமே சொல்லலை, தங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றாங்க. சொல்லிட்ட பிறகு அப்புறம் விஜயை கேட்குறாங்க, ஏன் விஜய், நீ எங்கள் அம்மா வந்து உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் ஒரு நாள் அம்மு பாப்பா வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொன்னாங்க. உங்கள் ஒய்ஃபு இறந்துட்டாங்களா இல்லை இப்போ உயிரோடு இருக்காங்களா, குழந்தைகிட்ட சொல்லாத உண்மையை என்கிட்ட சொல்லுங்களேன் விஜய், சொல்லுங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. உடனே இவரும் சொல்கிறாரு, என் ஒய்ஃபு இறந்துட்டாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காவேரியும், அப்படியா, அப்போனா அவங்கள கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டித்தானே, அம்மு பாப்பா கிட்ட அவங்க அம்மான்னு காட்ட வேண்டியதானே அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் அவங்கள இன்னும் கூட்டிகிட்டு வரல, உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னும் அப்படி அமையலை, சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் விட்டு தர மாட்டேன்றீங்க விஜய் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே அம்மு பாப்பா பெட்ரூமில் இருந்து கத்துறாங்க, என்னை எங்கள் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போங்க, விடுங்க விடுங்க, நான் எங்கள் அப்பா கிட்ட போகணும், என்னை விடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஓடி போயிட்டு அப்புறம்
காவேரியும் ஆறுதல் சொல்கிறாங்க. அம்மு நீ இங்கே தான் இருக்கிற, நாங்களும் எல்லோரும் உன் கூட தான் இருக்கிறோம், அதனால நீ பயப்படாத, கண்ணை திறமான்றாங்க. உடனே கண்ணை திறந்து அம்மு பாப்பா பார்க்குறாங்க. மிஸ்ஸை கட்டி பிடிச்சிட்டு, மிஸ் நீங்கள் நீ நைட்டு என் கூடவே படுத்துங்க மிஸ், எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. சரி நான் உன் கூடவே படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மு பாப்பா கேட்குறாங்க, நான் உங்கள் மேலே கோவமாக இருந்தேன், நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருந்தீங்களே, இப்போவும் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் கோவமா இல்லைன்றாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.